ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் படிச்சது பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நேற்று இந்த டாப்பு நல்லா இருக்குன்னு பேண்ட்டு சால் 350 ரூபான்னு சொல்லி எடுத்தேன். சரிங்களா, ஒரு பாய் மேடம் வாங்க வச்சு நாங்கள் ஸ்கூலில் கடை கொடுத்தாங்க. இந்த டாப்பு நல்லா இருக்குன்னு இந்த பேண்ட் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்கள் தேடி கொடுத்தா இந்த டாப்பை எடுத்துக்கிங்களான்னு. சரிம்மா தேடி கொடுமா, கண்டிப்பாக எடுத்துக்கிறேன்னு. ஆனால் இந்த டாப்பை நான் செக் பண்ண அளவுக்கு இந்த டாப்பை நான் செக் பண்ணலை. இதை பாருங்க, கையில் இது 350 ரூபா, இது ஒட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கையில் ஒட்டு கிடையாது. பாண்டிச்சேரி மக்களை நல்லா பார்த்துங்க. எஸ்போ போங்க, நான் வேணாம் சொல்ல. நம்ம துணி இந்த காசு எதுக்கு போடுறோம்? எஸ்போவில் துணி கம்மியாக இருக்கும், துணி நல்லா விலை கம்மியாக இருக்கும், துணி நல்லா இருக்குன்னு சொல்லி போகிறோம். அதனால ஒருத்தரை காட்டுற பாருங்க, அவர் சொன்னார் செட்டு 250 ரூபா, யார் வந்தாலும் விலை கம்மி தான் சொன்னார். போனால் அந்த எல்லாமே 400 ரூபா அந்த செட்டு சொன்னது. இவங்க இந்த பாய் மேடம் இப்படி ஏமாற்றிட்டாங்க. எஸ்போ போடுங்க, வேணாம் சொல்ல, நல்ல துணியாக போடுங்க. நாங்கள் வாங்கி வந்துட்டு எப்படி உங்கள்கிட்ட மாற்றுறது? எங்கே எங்கே நாங்கள் துணியை மாற்றுறது? நீங்களே சொல்லணும். வேறு காசு வேஸ்ட்டு தானே, இதை நான் எப்படி போடுறது?